வணக்கம் நண்பர்களே. லைஃப் அஸ்ட்ராலஜி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது தனுசு ராசியில் பூராடம் நட்சத்திரம் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா நான் மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட்டு வாங்கிக்கிங்க. இல்லைன்னா ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்பி உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டை நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க. கால் பண்ணிங்கனாலே உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லுவாங்க. அப்பாயின்மெண்ட் வாங்கிறதுக்கு பார்க்க போகிற பதிவு பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களோட குணநலன்கள், சாதனைகள், வாழ்க்கை, அவங்களோட வாழ்க்கையில் முக்கியமாக குடும்ப வாழ்க்கை, அவங்க சந்திக்கக்கூடிய சவால்கள், இதை பற்றி தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோங்க. கடந்த 3-4 வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த பதிவு பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களை பற்றி தான் நம்ம போட்டிருக்கிறோம். சகோதரிகளுக்காக பதிவு போட்டிருக்கேன். பஞ்சபூதங்கள், நவகிரகங்கள், 12 ராசிகள், நட்சத்திரங்கள் இதை அடிப்படையாக கொண்டது தான் ஜோதிடங்க. அப்படிங்கிறது நட்சத்திரங்களில் 20வது நட்சத்திரம் அப்படின்னா அதுதான் பார்த்திங்கன்னா பூராடம். இந்த பூராடம் நட்சத்திரம் தனுசு ராசியில் 4 பாதங்களில் இருக்குதுங்க. தனுசு ராசி என்பது பஞ்சபூதங்களில் நெருப்பு ராசி. அதே மாதிரி 9 கிரகங்களில் குரு பகவான் அதிபதியாக கொண்ட ராசிங்க. அதே நேரத்தில் சுக்கிரனை நட்சத்திர அதிபதியாக கொண்ட நட்சத்திரம் இந்த பூராடம் நட்சத்திரம். கவனிச்சா பல பெரிய விஷயங்கள் உங்களுக்கு புரிய வரும். தேவர்களுக்கும் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய பிரகஸ்பதி சொல்லக்கூடியவர் குரு பகவான். ராசி அதிபதி அசுரர்களுக்கெல்லாம் குரு அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கராச்சாரியார் என்கிற நட்சத்திர அதிபதி பயங்கர கான்ஃபிடண்ட்டாக ஒரு காம்பினேஷன் கடவுள் அப்படின்னாலும் ராசிக்கும் வேறு எந்த நட்சத்திரத்துக்கும் அமையாதது இந்த கடவுள். பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவினான்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு ஜனனம் உங்களுடைய ஜனனம். பொதுவாக ஒரு வீட்டில் பெண் குழந்தை பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தாங்க அப்படின்னா, அதுலேயும் குறிப்பாக பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தால் அந்த குழந்தை பார்த்தீங்க அப்படின்னா குட்டி சுக்கிரன் அப்படின்னு ஜோதிடத்தில் சொல்வது உண்டுங்க. பூராட நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறந்தால் பிறக்கும் போதே சுக்கிர திசை தான் அவங்களுக்கு அந்த குழந்தைக்கு பிறக்கும். இதில் நல்ல விஷயமும் இருக்குது, ஒரு பிரச்சனையும் இருக்குது. அதை நான் போக போக சொல்கிறேன். சரி, இப்போ நம்ம நல்ல விஷயம் பார்க்கலாம். பூராட நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை ஒரு வீட்டில் பிறந்துச்சு அப்படின்னா அந்த வீடு பணக்கார வீடாக தான் இருக்கும், அல்லது ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் வீடாக இருக்குங்க. ஆனால் ஏழை வீடாக மட்டும் இருக்கவே இருக்காதுங்க. 99% ஏழை வீடாக இருப்பதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க. அப்படி ஒரு வேளை அந்த குழந்தை ஏழையாக இருந்தாலும் அந்த குழந்தை பிறந்த நேரம் அந்த வீடு பார்த்திங்கன்னா பணக்கார ஒரு வீடாக மாறுவதற்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. அந்த குழந்தை பிறந்த பிறகு நல்ல வசதி வாய்ப்புகள் அந்த குடும்பத்துக்கு சேருங்க. இது உண்மையா இல்லையான்னு நீங்களே யோசித்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பூராடத்தில் பெண் குழந்தைகள் பிறந்தால் தந்தை பார்த்திங்கன்னா பூர்வீகத்தை விட்டு, அதாவது அவரோட சொந்த ஊரை விட்டு வெளியூருக்கு போயிட்டு வேலை செய்வார், இல்லை வியாபாரம் செய்வார், நல்லா சம்பாதிப்பாங்க. அந்த மாதிரி சம்பாதிக்க வைக்கும் அந்த நட்சத்திரம். அதுவும் சும்மா கிடையாதுங்க. பெரும் முதலாளியாக மாற்றி பெரும் பணக்காரராக மாற்றுங்க. ஒருவேளை அதே குழந்தை பூராட நட்சத்திரத்தில் 6ஆம் தேதியோ அல்லது 15ஆம் தேதியோ 25ஆம் தேதியோ 24ஆம் தேதியோ பிறந்து அந்த நாள் வெள்ளிக்கிழமையாக இருந்துச்சு அப்படின்னா அந்த குழந்தையோட தந்தை கோடீஸ்வரன் ஆவது உறுதி உறுதி உறுதி, நிச்சயமாக 100% உறுதின்னு சொல்லலாங்க. நீங்களே இதை நல்லா கவனித்து பாருங்கள். உள்ளூரில் சாதிக்க முடியாதவங்க வெளியூருக்கு போயிட்டு பெரும் சாதனை செஞ்சு பிரம்மாண்ட வளர்ச்சி பெற்றிருப்பாங்க. அதுவுமே வடக்கு நோக்கி போனவங்க எல்லாருமே பணக்காரங்களாக தான் மாறி இருப்பாங்க. அது எல்லாமே இந்த குட்டி சுக்கிரன் செய்யும் செயல்தாங்க. பூராடத்தில் பிறந்தவங்க, குறிப்பாக பெண்கள், அழகான தோற்றம், கண்களில் ஒரு வித பார்த்திங்கன்னா
ஆகர்ஷணம், அகண்ட பார்வை, வசீகரிக்கும் முகம் கொண்டவங்களா வந்து சுகவாசிகள். அதாவது அவங்களோட அப்பா அம்மா வீட்டில் வந்து சுகவாசிகள் தான். கஷ்டத்தையே காணாதவங்க. எது எது தேவையோ அது அவங்களுக்கு ஈஸியாக கிடச்சிடுங்க. ஸோ ஆனால் இவங்க வந்துட்டு ஸ்டார்டிங்கில் வந்து சுமார், அதாவது நான் சொல்லணும் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குங்க, சொல்கிறேன். போக போக படிப்பில் பிக்கப் பண்ணிடுவாங்க. புத்திசாலிங்க. பூர்வீக சொத்து ஏதாவது இருந்துச்சுன்னா அதை எந்த நிலையிலும் அழிக்கவே மாட்டாங்க, மற்றவங்களுக்கு கொடுக்கவும் மாட்டாங்க. குடும்ப அமைப்பில் சிறந்து விளங்குவாங்க. தன்னைத்தான் எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக அழகாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. அழுக்கு முகத்தோட அழுக்கு துணியோடு எப்போவுமே இவங்க பார்க்கவே முடியாதுங்க. வாசனை திரவியங்கள் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது வாசனை திரவங்கள்னா எப்படி, பாடி ஸ்ப்ரே, அந்த சென்ட் வாசனை, சோப்பு வாசனை, பவுடர், அந்த மாதிரியான விஷயங்கள் இவங்களுக்கு அந்த வாசனை திரவியங்களை யூஸ் பண்ணுறது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அதாவது எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படின்னு இவங்க வந்து நினைக்கக்கூடியவங்க. ஒரு குடும்பத்தை நடத்தும் கம்பீரமும் கண்ணியமும் திறமையும் இவங்க கிட்ட வந்து ஒரு சேர இருக்குங்க. ராணியை போல வாழ்ந்தவங்க இல்லையா? அப்பாவின் அன்புமே சரி, ஆசீர்வாதமும் அம்மாவின் ஃபுல் சப்போர்ட்டும் இவங்களுக்கு இருக்குதுங்க. சகோதர ஒற்றுமையும் சொல்லவே வேண்டாம், அதுவும் ரொம்ப பலமாகவே இருக்கும். ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடியவங்க பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள். இதில் வெகு சில விதிவிலக்குகள் இருக்கலாம். இல்லை நான் பிறந்ததில் இருந்தே கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்கலாம். அதுக்கு சில காரணங்கள் இருக்குது. ஆனால் அது வெகு 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 சிலர் மட்டுமே. நீங்கள் வேணால் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்களே, பார்க்கலாம் எத்தனை பேர் சொல்கிறீங்க. ஏன்னா நிச்சயமாக வந்து 99% பேர் நல்லா தான் இருப்பீங்க. அதாவது கல்யாணம் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் சரி, இப்போது பூராட நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் சந்திக்கும் சவால்கள் பார்க்கலாங்க. சில பேர் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். போராடும் நூல்கள், போராடும், இதெல்லாம் வந்து பல பேர் வந்து பார்த்திங்கன்னா சொல்லி அதுக்கு புது புது அர்த்தங்கள் எல்லாம் கற்றுக் கொடுத்து இப்போ சொல்ல விரும்பலை. அதுக்கு அந்த அர்த்தங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வந்து பூராடம் அப்படின்னா பூராடத்தில் பிறந்தவங்க படிப்பில் ஆர்வம் இல்லாமல் இருப்பாங்க. அதாவது ஸ்டார்டிங்கில் ஏன் அப்படின்னா அவங்க பிறக்கும் போதே சுக்கிர திசையில் பிறக்கிறாங்க. சுக்கிர திசையில் பிறக்கிறவங்களுக்கு படிப்பு மேலே அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இருக்காதுங்க. அவங்க வந்து ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு தான் இருப்பாங்களே தவிர்த்து படிப்பு மேலே அவ்வளவு அக்கறையாக இருக்க மாட்டாங்க. அந்த இருப்பு தசை சுக்கிர திசை அப்படிங்கிறது எவ்வளவு நாள் இருக்கோ அந்த நாள் வரைக்கும் அவங்களுக்கு படிப்பு மேலே அக்கறை இல்லாமல் இருப்பாங்க. அதுக்கப்புறம் நல்லா படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதான் பூராடம். தசை புத்தியை பொறுத்து எவ்வளவு நாள் இருக்கோ அந்த நாள் வரைக்கும் அவங்களுக்கு படிப்பு ஏறாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நல்லா வந்து படிக்க ஆரம்பித்து அதன் மூலமாக அவங்க வந்து நல்ல நிலைமைக்கும் வருவாங்க. போராட்டத்தில் பிறந்தவங்க ஸ்டார்டிங்கில் படிப்பில் கொஞ்சம் வீக்காக இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பல பேர் பல அர்த்தங்களை கற்பிச்சிட்டாங்க. அதுக்கெல்லாம் போய் அப்படிங்கிறது கிடையாது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டான உண்மை. ஜோதிடத்தில் சொல்கிற உண்மை. நீங்களே கவனித்து பாருங்களேன். ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா படிக்காமல் இருப்பாங்க. 7வது முதல் இன்னும் நல்லா படிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அது வரைக்குமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீக்காக இருப்பாங்க. விஷயம் வேறு ஒன்றுமே கிடையாதுங்க. பேசிக்காக இதுதான். அதே போல் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்த ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரிங்க, திருமண தடை, தாமத திருமணம் அப்படின்னு சில விஷயங்களை சந்திக்க நேரிடுங்க. கல்யாணம் நடந்த பிறகு திருமண வாழ்க்கையில் ஆரம்ப கட்டத்திலேயே சின்ன சின்ன பிரச்சனைகள், தகராறுகள் ஏற்பட வாய்ப்புகளும் இருக்குங்க. உங்களுடைய முன்னேற்றத்திற்கும் உங்களுடைய வாழ்க்கைக்கும் திருமண பந்தத்திற்கும் உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆலோசனை, அன்பு தேவை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அம்மா வீட்டில் ராணி மாதிரி வாழ்ந்துட்டு மாமியார் வீட்டில் அடிமை மாதிரி இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்களே உங்கள் வாழ்க்கையை கெடுத்துக்கிறீங்க அப்படின்னு அர்த்தங்க. மாமியார் வீடும் உங்கள் வீடுன்னு நினச்சி நீங்கள் இருந்தீங்கன்னா எல்லாமே கரெக்டாக வரும். ரொம்ப முக்கியமாக திருமணம் அப்படிங்கிறது செய்யும்போது கரெக்டான ஒரு ஜோதிடரை பார்த்து, திருமண பொருத்தம் பார்த்து
பார்த்து அதன் பிறகு கல்யாணம் பண்ணுவது ரொம்ப 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 அவசியங்க. வெறும் ராசி பொருத்தம் பார்த்து மட்டும் திருமணம் பண்ணினீங்கன்னா அது செட் ஆகாது. கூட பூராட நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களும் சரிங்க, ஆணும் சரி, கல்யாண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கையில் குடும்ப ஒற்றுமையிட இதில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரிஞ்சிருப்பாங்க. அதில் இருந்து அவங்களுக்கு மற்ற வேறு எந்த பிரச்சனையுமே வந்திருக்காது இல்லையா? தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். திருமண வாழ்க்கையில் இதெல்லாம் நாங்கள் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களும் புரிஞ்சுக்கிட்டோம். ஒரு சரியான தீர்வு, சரியான திருமண பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா களத்திரக்காரன் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவானோட தசை பார்த்திங்கன்னா அவங்க சிறு வயதிலேயே பிறக்கும் போதே வந்துட்டு போயிருக்கும். அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு ஏஜுக்கு மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா நல்ல நிலைமையில் வரும்போது அந்த சுக்கிர தசை அப்படின்னு வரும். இந்த சுக்கிர தசை அப்படிங்கிறது பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு தான் இருக்குங்க. ஸோ அதனால தான் ஜனன ஜாதகம் பார்த்து திருமண யோகம், குரு பார்வை, சுக்கிர புத்தி காலகட்டத்தில் திருமணம் செஞ்சால் இந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது 80% மேலே குறையுங்க. கண்டிப்பாக ஜனன ஜாதகத்தை பார்த்து, தசாபுத்தி பார்த்து, தோஷங்கள் இருக்கான்னு பார்த்து அதுக்கான பரிகாரங்களை பார்த்து செஞ்சு பண்ணிங்கன்னா உத்தமம். சரி, ஆல்ரெடி எனக்கு கல்யாணம் எல்லாம் ஆயிடுச்சு, மேரேஜ் லைஃபு பிரச்சனையாக தான் இருக்குது, அதுக்கு என்னதாங்க பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜாதகம் தாங்க பதில் சொல்லும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்த ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலுமே சரிங்க, நம்ம கொடுக்குற முழு வாழ்க்கை ஜாதகத்தில் தசாபுத்தி, அதுக்கான பரிகாரங்கள், நட்சத்திரங்கள் தோஷங்கள் இருந்தால் அதுக்கான பரிகாரங்கள் அப்படின்னு ரொம்ப தெளிவாக, விரிவாக, ரொம்ப சிம்பிளாக நீங்களே உங்கள் வீட்டில் செய்யக்கூடிய விதமான பரிகாரங்களை உங்களுக்கு அந்த விதத்தில் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் நிறைய மாற்றங்கள் தெரியும். குடும்ப பிரச்சனைகள் உங்கள் கைக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும். பிரச்சனைகள், மாமனார் மாமியார் பிரச்சனைகள், குழந்தை இல்லை அப்படிங்கிற பிரச்சனை, இது எல்லாத்துக்குமே வந்து நாம் கொடுக்கக்கூடிய முழு விஷயத்தையுமே வந்து ஜாதகத்து மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. நீங்களே வந்துட்டு அந்த பரிகாரத்தை செய்கிற மாதிரியான பரிகாரங்களையும் வந்து நீங்கள் செஞ்சுக்கலாங்க. அதுக்கு உங்களுடைய ஜாதகத்தை பார்த்தால் மட்டும்தான் தெரியும் என்ன மாதிரியான உடல் ரீதியான பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத கூட நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி தலை, குடல் பிரச்சனைகள், நரம்பு பிரச்சனைகள் இதெல்லாம் வரதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே போல் ஹீட்டுனால் வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் எல்லாமே வந்து பூராட நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் என்ன வேலை செய்யலாம், என்ன வேலை செய்யக்கூடாது, இந்த மாதிரியெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கலாம். டீச்சரு, பேக்கிங்கு, அதே மாதிரி அக்கௌண்டண்ட்டு, ஃபினான்ஸு, ஃபேன்சி, ஸ்டோர் புக் ஸ்டாலு, மார்க்கெட் டிசைனர், ரெடிமேட் ஷோரூமு, இந்த தொழில் எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக அமையுங்க. என்ன வழிபாடு செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சிவன் வழிபாடு, கோமாதா வழிபாடு, முருகன் வழிபாடு இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பான பலன்களை தரும். சிவபெருமானுக்கு நெய் தீபம் ஏற்றுவதும், அதே போல் நீங்கள் உணவில் நெய் கலந்து சாப்பிடுவதும் உங்களுக்கு சிறப்பான பலன்களை தருங்க. எது எப்படியோங்க, அருணாச்சலேஸ்வரரை வந்து அண்ணாமலையாரை எப்போவுமே மனசில் நினச்சிட்டு இருந்து நீங்கள் அவரை நினச்சி அவர்கிட்ட வேண்டி, அவர்கிட்ட சொல்லி, அவர்கிட்ட கேட்டு நீங்கள் அது எதை செஞ்சாலும் உங்களுக்கு நல்லதே வந்து நடக்கும். அண்ணாமலையார், அருணாச்சலேஸ்வரர் எப்போவுமே உங்களுக்கு துணையாக இருப்பாருங்க. நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது இந்த வீடியோ பற்றி சந்தேகம் இருந்துச்சு, இல்லை என்கிட்ட கேட்கணும், சொல்லணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற ஒவ்வொன்றுமே நம்மளுடைய ஜனன ஜாதகத்தையும் நம்ம ஒரு முறை பார்த்துறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.